இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 51:10 சொல்லுகிற காரியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளுகிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஜெபிப்பதை பார்க்கிறோம். என்ன என்றால், அவர் தவறி விழுந்த இடத்திலிருந்து தேவன் அந்த ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாய் தேவனிடத்திலே மன்றாடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கும்பொழுது, உமது முகத்தை, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரு. அப்ப பரிசுத்த ஆவி இல்லாமல் அவரால் அந்த நாட்களிலே வாழ முடியாது என்பதை உணர்ந்து அவர் கேட்கிறார். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதிரும் என்று வேண்டுதல் செய்கிற ஒரு மனுஷனாயிருந்தார். ஏனென்றால் ஆவியானவரை அவ்வளவு உறுதியாய் அவர் பற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவருக்கு தேவைப்படுத்தி இருந்ததினாலே அவர் அப்படியாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். கர்த்தரும் அவரை அப்படியாய் ரட்சித்தார் பாவ வாழ்க்கையிலிருந்து. எப்படின்னு சொல்லிட்டு 51:14 பார்க்கும்போது, தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அப்ப ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தொனிக்க பண்ணுவது எப்பொழுதுனா, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நிலைவரமான ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை எப்படி வெளிப்படுத்துவோம் என்றால், ஸ்தோத்திரத்தின் மூலமாய், பாடல் மூலமாய் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை நாம் தொனிக்க பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் தாவீதும் இந்த பாட்டை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாய் பார்க்கும்போது 51:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு தாசனாய் அவர் இருந்தார். அடுத்ததா பார்க்கும்போது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். அப்ப பாவங்களை மறைக்கிறவனும் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறார். அப்ப அந்த இரக்கம் கிடைக்கும் பொழுது நிலைவரமான ஆவியானவர் நமக்குள்ளே சிருஷ்டிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமே, அந்த நிலைவரமான ஆவி நம்மள இருந்து கிரியை செய்யும் பொழுது அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் நாம் இருப்போம். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நிலைவரமாய் ஒரு இதயம் என்னில் சிருஷ்டி தருளிடும் நாதா, நேர்வழி விரும்பும் என் இதய தவிப்பை தருளும் என் தேவா. நிலைவரமாய் ஒரு இதயம் என்னில் சிருஷ்டி தருளிடும் நாதா, நேர்வழி விரும்பும் என் இதய தவிப்பை தருளும் என் தேவா. உன் திரு சந்நிதி தனிலிருந்தென்னை தள்ளி விடாதிரும் என் தேவா. உன் திரு சந்நிதி தனிலிருந்தென்னை தள்ளி விடாதிரும் என் தேவா. பரிபூரணமாய் உரிமை எடுத்து கிரியை நடத்தியும் என் மனதில். பரிபூரணமாய் உரிமை எடுத்து கிரியை நடத்தியும் என் மனதில். நிலைவரமாய் ஒரு இதயம் என்னில் சிருஷ்டி தருளிடும் நாதா, நேர்வழி விரும்பும் என் இதய தவிப்பை தருளும் என் தேவா. ரட்சிப்பினால் பெற்ற
பரமானந்தம் மீண்டும் நல்கிடும் என் மனதில் ரட்சிப்பினால் பெற்ற பரமானந்தம் மீண்டும் நல்கிடும் என் மனதில் தன்வசம் செல்லா ஒரு மனமெல்லாம் விண்ணகம் நோக்கிட செய்திடுமே தன்வசம் செல்லா ஒரு மனமெல்லாம் விண்ணகம் நோக்கிட செய்திடுமே நிலைவரமாய் ஒரு இதயம் என்னில் சிருஷ்டி தருளிடும் நாதா நேர்வழி விரும்பும் என் இதய தவிப்பை தருளும் என் தேவா துணிகர பாவங்கள் அணுகிடாமலே தூயவர் சேட்டையில் சரணடைந்தேன் துணிகர பாவங்கள் அணுகிவிடாமல் தூயவர் சேட்டையில் சரணடைந்தேன் மறைமுக கூரைகள் ஆண்டு கொள்ளாமல் திருமுகம் நோக்கிட தயை புரியும் மறைமுக கூரைகள் ஆட்கொள்ளாமல் திருமுகம் நோக்கிட தயை புரியும் நிலைவரமாய் ஒரு இதயம் என்னில் சிருஷ்டி தருளிடும் நாதா நேர்வழி விரும்பும் என் இதய கவிப்பை ஏற்றுக்கொள்ளும் என் தேவா ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அதனாலே அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலை கொள்ளும்படியா நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை நிச்சயமாய் அப்படியே அருள் செய்ய ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த நிலைவரமான ஆவியை பெற்று நாமும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தின் பாடலை துடைக்க பண்ணுவோம். ரட்சிப்பின் தேவன் தாமே பலமாய் நம்மளோடு இருந்து இடைப்படுவாராக. God bless you.